ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற உன்னதர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக தெய்வ பிள்ளைகளாகி உங்களோடு தொடர்பு கொள்கிறதிலே சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாளிலே தம்முடைய சீசர்களுக்கு ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை ஒரு பாடலாக ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பாடலை நான் முதலாவதாக பாடுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். விண்ணுலகில் வாழும் எந்தன் அன்பு தந்தையே, உந்தன் திருநாமம் வாழ்க. விண்ணுலகில் வாழும் எந்தன் அன்பு தந்தையே, உந்தன் திருநாமம் வாழ்க. உமது ராஜ்யம் வருகவே, உமது சித்தம் பரலோகில் நடப்பது போல் பூமியிலும் என்றும் என்றும் நடக்கணுமே. உமது ராஜ்யம் வருகவே, உமது சித்தம் பரலோகில் நடப்பது போல் பூமியிலும் என்றும் என்றும் நடக்கணுமே. விண்ணுலகில் வாழும் எந்தன் அன்பு தந்தையே, உந்தன் திருநாமம் வாழ்க. எங்கள் அனுதின ஆகாரத்தை இன்று எமக்கு அளித்திடுமே. பிற குற்றங்களை மன்னிப்பது போல் எங்கள் குறைகளை மன்னியுமே. எங்கள் அனுதின ஆகாரத்தை இன்று எமக்கு அளித்திடுமே. பிற குற்றங்களை மன்னிப்பது போல் எங்கள் குறைகளை மன்னியுமே. விண்ணுலகில் வாழும் எந்தன் அன்பு தந்தையே, உந்தன் திருநாமம் வாழ்க. சோதனையில் வீழ்ந்திடாமல் காத்து எம்மை நடத்திடுமே. ராஜ்யமோ வல்லமையோ மகிமையும் உம்முடையதே. சோதனையில் வீழ்ந்திடாமல் காத்து எம்மை நடத்திடுமே. ராஜ்யமோ வல்லமையும் மகிமையும் உம்முடையதே. விண்ணுலகில் வாழும் எந்தன் அன்பு தந்தையே, உந்தன் திருநாமம் வாழ்க. விண்ணுலகில் வாழும் எந்தன் அன்பு தந்தையே, உந்தன் திருநாமம் வாழ்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உபவாச நாளைக்காக, இந்த நாளைக்குரிய தேவ வார்த்தைக்காக ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த வேளையில் எனக்கு ஆண்டவர் காண்பித்ததான ஒரு
வேத பகுதியினுடைய சொன்னால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 31ஆம் வசனம் நமக்கு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்று சொல்லி நாம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அருமையான தேவச்சனமே, நாம் எல்லாவற்றிலும் நாம் புசிக்கிறதாக இருந்தாலும் குடிக்கிறதாக இருந்தாலும் எல்லா காரியத்திலும் தேவ நாமம் மகிமைப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நாம் மகிமைப்படுத்துகிறோமா அல்லது நாம் யாரை மகிமைப்படுத்துகிறோம்? வீணான மனிதரை மகிமைப்படுத்துகிறோமா? அநேகர் மனிதரை மகிமைப்படுத்துகிறார், அரசியல்வாதியை மகிமைப்படுத்துகிறார், சினிமா நடிகர்களை மகிமைப்படுத்துகிறார்கள். ஒன்றுக்கும் பயனில்லாத மனிதர்களை அவர்கள் கால்களிலே விழுந்து அவர்களை தெய்வம் என்று மகிமைப்படுத்துகிறார்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே அருமையான பவுல் எழுதியிருக்கிறார். அவர்கள் தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமல் இருந்து, அவர்கள் 1ஆம் அதிகாரத்திலே ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். மேலும் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எனக்கு அருமையான தேவச்சனமே, சிருஷ்டிகரை தொழுது கொள்வதற்கு பதிலாக, நம்மை படைத்த தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக சிருஷ்டியை, வீணான அவனுடைய படைப்புகளை தொழுது கொண்டு மோசம் போகிற ஜனங்களாக இந்த நாட்களிலே ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத வீணான விக்கிரகங்களை மகிமைப்படுத்துகிறார்கள். அதற்கு முன்னே மண்டியிட்டு நீங்கள்தான் எங்கள் தெய்வம், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மண்டியிட்டு முட்டி மோதுகிறார்கள். ஏதாகிலும் பலன் கிடைக்குமா என்று சொல்லி மெழுகுவர்த்தியை கொளுத்துகிறார்கள், மாலையை சாட்டுகிறார்கள், ஏதோ செய்து பார்க்கிறார்கள். அருமையான தேவச்சனமே, நாம் யாரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நாம் யாரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என கருமையான தேவச்சனமே. இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களை தாங்களே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே, யோவான் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்திலே அநீதி இல்லை. தங்களுடைய மகிமையை தேட பார்க்கிறார்கள். அநேகர் தங்களை குறித்து விளம்பரப்படுத்த பார்க்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட படித்தான் இருக்கிறார்கள். படிக்கவில்லை என்று சொன்னாலும் வீணான ஒரு பட்டத்தை போட்டு, நான் டாக்டர் படித்து விட்டேன், நான் ரெவரண்ட், என்னை அப்படித்தான் அழைக்க வேண்டும். ஒரு சில பேரை பிரதர்ன்னு சொன்னாலே அவங்களுக்கு கோபம் இருக்கும். கருமையானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய சுய மகிமையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஆரம்ப நாட்களிலே நேபுகாத்நேச்சார் என்கிறதான ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது, இது என்னுடைய மகிமை பிரபாதத்துக்கென்று என்னால் உண்டாக்கப்பட்ட பாபிலோன் என்று சொல்லி அவன் சுய மகிமையை தேடினபடியினாலே அவன் மனிதர் என்று தள்ளப்பட்டு
மாட்டை போல புல்லை தின்கிற மனிதனுக்கு ஒப்பாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே அவனை தேவ தூதன் அடித்து அவன் புழு புழுத்து சென்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த தேவ தூதர்கள் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்களுடைய சுயத்தை அவர்கள் சுயமகிமையை தேட விரும்பினபடினாலே நான் மானத்திற்கு மேலாகிறேன், மானத்திலே தேவ சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்ட தொடங்கினபடினாலே தங்களை குறித்து சுய விளம்பரத்தை அவர்கள் தேட முற்பட்டதினாலே வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அகாதமான பாதாளத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள் என்று. எனக்கு அருமையான தேவச்சனமே, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொண்டு நிற்கிறீர்கள். இந்த நாட்களிலே இன்றைக்கு கிடைக்கிற இந்த நாளிலாகிலும் இனி வரக்கூடிய நாளிலாகிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்து ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்படின்னு சொன்னால் நாம் தேவனை எந்த வகையிலெல்லாம் நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும் என்கிறதான ஒரு சில குறிப்புகளை, 3 குறிப்புகளை நாம் இந்த நாளிலே பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 50ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது பக்தன் சொல்லுகிறான், கர்த்தருடைய காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஆசீர்வாதம் வரும்போது ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார், நன்மை வரும்போது, நன்மையான காரியங்களை காணும்போது ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தீமை வரும்போது, நஷ்டம் வரும்போது, இழப்பு வரும்போது, வேதனை பெருகும் போது, நோய் வரும்போது, நம் பலவீனத்தோடு காணப்படுகிற வேளையிலே, சோர்ந்து போகிற வேளையிலே நம்மால் ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று. கருமையான தேவச்சனமே, யோபு பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து போனான், தன்னுடைய சொத்துக்களை இழந்து போனான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான், அவனுக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக அவனுடைய உச்சம் தருவதில் உள்ள கால்வரிக்கு கொப்பளங்களால் பாதிக்கப்பட்ட நிலையிலே அது கூட பரவாயில்லை. அவனுடைய சொந்த மனைவி அவனை பார்த்து கேட்கிறான், நீர் இன்னும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீரா? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டிருக்கிறீரா? பேசாமல் தேவனை தூசித்து விட்டு நீ ஜீவனை விட்டு விடும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த மனைவியே அவனை குறித்து பேசும்போது அவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த வேளையிலும் அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி போல் பேசுகிறாய், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த வேளையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார், அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். என கருமையானவர்களே, திராணிக்கு மேலாக ஒருவரையும் ஆண்டவர் சோதிக்கிறவரே அல்ல. திராணி என்னதென்று ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலே அவனை சோதிக்க இடம் கொடுத்தார். அதே போலவே அவன் எல்லாவற்றிலும் அவன் கடைசி வரைக்கும் உத்தமனாகவே அவன் வாழ்ந்தான், கடைசி வரைக்கும் நீதிமானாகவே வாழ்ந்தான், கடைசி வரைக்கும் அவன் தன்னுடைய வாயினாலே ஒரு சின்ன முறுமுறுப்பு கூட தேவனை குறித்து அவன் வெளிப்படுத்தவில்லை. எல்லாவற்றிலும் அவன் உண்மையாகவே இருந்தான். அவன் சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் அவருக்கு முன்பாக என் வழிகளை நான் உபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள் வந்தாலும் கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிந்து போவதில்லை, நீங்கள் ஒருபோது கைவிடப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறபடினாலே, அவரே எல்லாவற்றுக்காக எப்போது நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டு போவதே இல்லை பிரியமானவர்களே. எனவே நான் கருமையான தேவச்சனமே, உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீங்கள் வரக்கூடிய நாட்களிலே தேவனை எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். ஆண்டவர் ஒரு சமயத்திலே 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். 10 பேர் ஒருமைக்கு சுகமடைந்து சென்றார்கள். 10 பேர் சுகமடைந்த வேளையிலே ஒருவர் மட்டும் ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட்டு
அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்திலே கேட்டார், நான் சுமக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் அந்நியனை தவிர மீதமுள்ள 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கும் அதே போலத்தான் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் ஆண்டவரிடத்திலே நன்மையை பெறும் வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லி முட்டி மோதுகிறார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றப்பட்ட பிற்பாடு, அவருடைய தேவையில் சந்திக்கப்பட்ட பிற்பாடு, எல்லாம் நடந்து முடிந்த பிற்பாடு ஆண்டவரை தேடாமலே இருந்து விடுகிறார், அவருக்கு நன்றி செலுத்தாமலே இருந்து விடுகிறார், அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்து விடுகிறார். ஆண்டவர் துக்கப்படுகிறார். அநேக நேரங்களிலே நம்மை குறித்து ஆண்டவர் அந்த ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அந்த 10 குஷ்ட நோய்களிலே அந்த ஒருவனை பார்த்து ஆண்டவர் வேதனையோடு சொன்னார் அல்லவா, அதே போலத்தான் நம்மை குறித்தும் அநேக தருணங்களிலே ஆண்டவர் இன்னும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கருமையான தேவச்சனமே, அவரையே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்காக எந்த நேரத்திலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இரண்டாவதாக நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது 69ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 69ஆம் சங்கீதத்திலே 30-31 வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள். கொம்பும் விரி குளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய். இரண்டாவது, கர்த்தரை நாம் எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்று சொன்னார், நாம் பாட்டினாலே தேவனை துதிக்கும் போது, துதி ஸ்தோத்திரங்களிலே நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதெல்லாம் தொழுது கொள்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, இத்தனை சமீபமாய் அவரை பெற்றிருக்கிற வேலை பெரிய ஜாதி எதுவும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன கருமையானவர்களே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். எப்போதெல்லாம் நாம் அவரை ஆராதிக்கிறோம், எப்போதெல்லாம் பாட்டினாலே துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 24ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்தவங்களை ஆசீர்வதிப்பேன். எனவே அருமையானவர்களே, ஆண்டவர் விரும்புகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிற ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு வேளையிலும் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆராதனை பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆராதனை வேளையிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, தேவ மகிமையை உணர்ந்து, அவருடைய சமூகத்தில் நாம் அவரை ஆராதிக்கிற வேலை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வேலையாக இருக்கிறது. அதன் நிமித்தமாக நாம் அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். மூன்றாவதாக நம் வேதத்திலே நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலே, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? தேவன் தங்குகிற ஆலயமாக நீங்கள் இருக்கிறபடினாலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் நீங்கள் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. எனவே அந்த ஆலயம், தேவன் தங்குகிற அந்த ஆலயமாக உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறவன் ஒவ்வொரு வேளையிலும் அவரை மகிமைப்படுத்துகிறான். உங்களுடைய பேச்சினாலே, உங்களுடைய பார்வையினாலே, உங்களுடைய கிரியைகளினாலே, உங்களுடைய நடத்தையினாலே, பேச்சிலே பரிசுத்தம், உங்கள் பார்வையிலே பரிசுத்தம், உங்களுடைய கிரியிலே பரிசுத்தம், உங்களுடைய நடத்தையிலே பரிசுத்தம் என்று சொல்லி நீங்கள் பரிசுத்தமாய் உங்களுடைய உடலை நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, லாக்டவுன் நாளிலே
நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய பாதத்திலே அதிகப்படியாக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் நேரத்தை கொண்டுங்கள். நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று அறியாமல் இருக்கிறபடினாலே, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே நாம் நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது நாம் தேவனை பாட்டினாலே துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். மூன்றாவதாக நீங்கள் உங்கள் சரீரத்தினாலே, உங்கள் ஆவியாத்தும சரீரத்தினாலே அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களிலே மகிமைப்படுவார் என்று சொன்னால், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை வரக்கூடிய நாளிலே நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் என்று சொல்லி கொஞ்சம் சந்தேகம் இல்லை. கடந்த நாளிலே தேவனுடைய கிருபையை பெறுவது எப்படி என்று சொல்லி பார்த்தோம். அநேக இடங்களிலே தேவ பிள்ளைகள் அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இந்த நாளிலே எப்படியெல்லாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த கருமையானவர்கள் என்னோடு கூட சேர்ந்து உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? இந்த வேலை ஒப்புக் கொடுத்தின வேலையாக இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிற வேலையாக இருக்கிறது. அவரை நாம் முன்வைத்து நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஓரி கலபௌதி ஆந்தர பௌலவதி சந்துன மௌதமந்தராதரி கௌந்தரதி ஸ்துனவி கௌரவ ஷவந்துருவியா. என்னையே தருகிறே ஜீவபலியாக, என்னையே தருகிறே ஜீவபலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே. சேர்ந்து பாடுங்க. உகந்த காணிக்கையா உடலை தருகிறே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே எப்படியாகும் நாங்கள் மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரே காரியங்களை குறித்து எங்களுக்கு நீர் போதித்தீரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு போதித்த வண்ணமாக எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக உம்மை ஆண்டவரே பாடலாலே துதித்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே சோதரனுடைய ஆவியாத்தும சரீரத்தினாலே பரிசுத்தமாக எங்களை காத்துக் கொள்ளுகிற நிமித்தமாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டுமே. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய வருகை எப்பொழுது இருந்தால் உடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கவர்களாக எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலர் இதோ எங்களுடைய கூட வருகிறது என்று சொன்னீரே. வார்த்தைப்படியாக எப்பொழுது வந்தாலும் கர்த்தாவே, இந்த புத்தியுள்ள கனிகளை போல எரிகிறத்தி வண்டியோடு எதிர்கொண்டு வரத்தக்கவர்களாக எத்தனைகளை நீர் ஆயத்தப்படுத்தும்படியா, பயிற்றுவித்தருளும்படியா, இன்னும் கிட்ட சேரப்படும்படியா, இன்னுமாய் நாங்கள் மாற்றப்படும்படியாய் ஆண்டவரே மன்றாடி ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய சுயத்தின்படி எங்களை விட்டு விடாதே சுவாமி. என்னுடைய போக்கிலே எங்களை விட்டு விடாதீங்கப்பா. மனம் போன போக்கிலே ஆண்டவரே நாங்கள் சென்று விடாதபடிக்கு உடைய சித்தம் என்னதெல்லாம் அறிந்து எல்லாவற்றும் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் காணப்பட வேண்டுமே. கர்த்தாவே, கிருபை செய்யுங்கப்பா. எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி விட கருத்துல கொடுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்து. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. பிதாவாகிய கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் அனைவரோடும் அவருடைய பரிந்தும் இருக்கிற நிலைத்திருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருவது மறந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.